ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு சட்னி ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் நல்லா பர்ஃபெக்டாக வராதுங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா வராது. ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கப்புறமேல் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம குக்கிங் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது தொளி இருக்கிற முழு உளுந்தம் பருப்புங்க. இதில் நம்ம உடச்ச உளுந்தும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தொளி இல்லாத உளுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த உளுந்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த டேஸ்ட்டு அந்த கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது என்னென்னா கரெக்டாக நமக்கு பொரிய விடணுங்க. இல்லைனா நல்லா பொரியலைன்னா நம்மளுக்கு சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் வலுவலுன்னு ஆகிடும். அதனால் நல்லா அந்த படபடன்னு வெடித்ததுக்கு அப்புறமேல் இதை நம்ம எடுக்கணுங்க வெளியில். இப்போ நமக்கு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்ல காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு நல்ல காரமாக இருந்தால் தாங்க தக்காளி சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறமேல் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அந்த காஞ்ச மிளகா, அந்த கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா படக்குன்னு கருகிடும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சில பேர் எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதே எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் ஒரே ஒரு முழு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன வெங்காயம் உரிச்சது இருந்தது, அதையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது நம்ம முழுசாக சின்ன வெங்காயத்தில் கூட செய்யலாம், அப்போயும் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க இந்த வெங்காயம். உடனே தக்காளி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 முழு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி தாங்க, அதை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்தா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட 1 சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல பெரிய பழம், அதனால் நான் 2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு சின்ன இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. இல்லைனா அந்த தக்காளியோட பச்சை வாசனை கூட இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா வதக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்குங்க. சில பேர் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அப்படியே வதக்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அடுப்பை அணைச்சிடலாம். இதில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். மாவு நமக்கு நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா இந்த புளி கூட சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் புளிக்காமல் இருந்தால் மட்டும் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாகிடும் தோசைக்கும் அதுக்கும். இப்போ நான் தேங்காய் சட்னி அரைச்சி காட்டுறேன். நான் அரை முறியில் பாதி தேங்காயில் அதுலேயும் பாதி தேங்காய் தாங்க எடுத்துருக்கேன். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதில் 3 இந்த மிளகா சேர்த்துருக்கீங்க. இந்த குண்டு குண்டாக இருக்கும்ல அந்த மிளகா, அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சட்னிக்கும் குழம்புக்குமே இந்த மிளகா கிடச்சா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உடச்ச கடலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும், நிறைய சேர்க்க வேண்டாம், இவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க, ஒரே மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப நேரமும் மிக்சியை ஒட்டிடாதீங்க, இப்போ நல்லா இருக்காது. கொஞ்சம் கூட சூடாயிடக்கூடாதுங்க, அப்போ தேங்காய் சட்னி நல்லாவே இருக்காது. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக இருக்கணுங்க. மேலே அப்படியே நொறையாக இருக்கிற மாதிரி அவ்வளோ வெள்ளையாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர்னு மாறினா கூட அந்த சட்னி நல்லா இருக்காது. அந்த கலரை பார்த்தாலே அந்த சட்னி நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மேலே பாருங்கள் அப்படி நொறையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட சூடாயிடக்கூடாதுங்க அந்த தேங்காய் சட்னி. சில பேரோட மிக்சியெல்லாம் ரொம்ப நேரம் அரைக்கும், அப்போயும் அந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ நம்ம தக்காளி சட்னி அரைச்சிடலாம். நமக்கு அது நல்லா ஆறி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சு அந்த காஞ்ச மிளகா, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம்.
இதில் நம்ம ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் பூண்டை போட்டு வதக்கிடுவாங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்து அரைங்க. இப்போ நம்ம அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா அரைச்சா போதுங்க. இப்போ நமக்கு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி கொஞ்சமாக கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார் கழுவுனோம்ல, அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிட வேண்டாம். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய தேவையில்லை. இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கரெக்டாக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்காமலே சேர்க்காதீங்க, இப்போ சட்னி நல்லா இருக்காது. இந்த தாளிப்பு தாங்க நல்லா இருக்குங்க, சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் தேங்காய் சட்னிக்கெலாம் கண்டிப்பாக இந்த தாளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் முடிஞ்சால் தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைனா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அது வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ தாளித்ததை நம்ம இதில் கொட்டிடலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா தாளிச்சிக்கோங்க. சேம் இதே மாதிரி நம்ம தக்காளி சட்னிக்கும் தாளிச்சிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி. இப்போ நான் தக்காளி சட்னிக்கும் தாளிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அந்த தேங்காய் சட்னியெல்லாம் பொங்கலுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் பொங்கலுக்கு இதே மெத்தடில் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தாளிக்கக்கூடாது. இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.